அன்பிற்கினிய மேசராசிக்காரர்களே, உங்களுக்கு வக்ரசனி நல்ல பலனை தருவாரா என்றால், திருக்கணிதப்படி 7 சனியாகவும் வாக்கிய கணிதப்படி லாபசனியாகவும் அமைகிறார். உங்களுக்கு தொழில் சாணாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வரக்கூடியவர் ஒரு 138 நாட்கள் வக்ரகதியில் இருப்பதால் உங்களுடைய தொழில்துறைகள் சிறு மந்தங்கள் ஏற்படலாம். மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் சில பிணக்குகள் ஏற்படலாம். வயதுக்கு மூத்தோர்களால் சில சங்கடமான சூழ்நிலையும் உருவாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்கள் சங்கடமான சூழல்கள் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு வக்ரசனி சில நற்பலனையும் தர வல்லது. ஆக உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. மாத பலன்களில் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த வக்ரசனியாகப்பட்டது உங்களுக்கு நற்பலனை தரக்கூடியவர். என பாதகாதிபதி வக்ரம் ஏற்படலாம். அதே சமயத்தில் ஜீவனாதிபதியாக வருவதால் சற்று தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். சிலர் புதிய தொழிலில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு ஒரு நன்மைகள் உண்டுதான். சரி சார், வக்கர நிவர்த்தியானவன சில தர்ம சங்கடங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வருமே, உண்மைதான். ஆகவே அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும். ஆக எதிர்காலங்கள் நன்றாக இருக்கிறது. மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆக இந்த வக்கிரசனியாகப்பட்டது மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் சிலருக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம். திருக்கணிதப்படி பார்த்தோமானால் குடும்பத்தில் பல இடையூறுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல சுப நிகழ்வுகள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரம் உங்கள் குழந்தைகள் வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அடிக்கடி காகத்திற்கு சாதம் வையுங்கள். தினம் சாதம் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும்.